தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது. கிட்ட போய் நமச்சிவாயத்துக்கிட்ட புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப? எதுக்காக பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நமச்சிவாயம், "இல்ல, அப்பதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் நான் பண்ணேன்." அப்படின்னு சொல்றாரு. "அதுக்காக இப்படியா பண்ணுவ? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. எவ்ளோ பெரிய பொய் சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்னோட மொழிய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் பெருசா யோசிக்கல. ஆனா நீ எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு தமிழ் நமச்சிவாயத்த. "இப்போ என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மேகனா. "உங்கள யாரும் இங்க ஏமாத்தல. அவரு தான் பண்ணியிருக்காரு. என் வீட்டுக்காருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவரு இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட கல்யாணம் ஆகலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. "இல்ல, அவரு என்கிட்ட சொன்னது இல்ல. ஆனா நமச்சிவாயம் தான் சொன்னாரு." "அவர் சொன்னதுக்கு இவரு என்னங்க பண்ணுவாரு? இவர் மேல நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. "உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது? அப்போ உங்க மனசுல ஏதாவது தப்பான எண்ணம் இருந்ததா என்ன?" அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க. அப்போ அமைதியா இருக்காங்க மேகனா. எதுவுமே சொல்லல. கூட இருந்தவங்களும் பயங்கரமா திட்டுறாங்க. "எங்க பாப்பாவ எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. "யாருமே ஏமாத்தலங்க. கண்டிப்பா என் பையன் என்னைக்குமே நேர்மையா தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தா சொல்றாங்க. நடேஷன் 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால இத தாங்கிக்கவே முடியல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேகனா அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு மாரி கண்ணு கலங்குற மாரி, அழறா மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப நமச்சிவாயம் சொல்றாரு மேகனா கிட்ட, "மன்னிச்சிடுங்க மேடம். எல்லா தப்புக்குமே காரணமே நான் தான். தமிழுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. தயவு செய்து அவன எதுவுமே தண்டிச்சிடாதீங்க." அப்படின்னு சொல்றாரு. "என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. தயவு செய்து யாருமே பேசாதீங்க. என்னோட கோவத்த தாங்க மாட்டீங்க நீங்க." அப்படின்னு சொல்றாங்க மேகனா. "எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே தமிழ் கிட்ட வந்து பேசுறாரு. "தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்றாரு. "யாருமே என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட பேசவே நான் விரும்பல." அப்படின்னு சொல்றாங்க மேகனா. "வாங்கம்மா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அத பார்த்தோனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு தமிழ். "பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? இனிமே என்ன நடக்க போது? எதுவுமே தெரியாது. இவ்ளோ பெரிய பாவத்த பண்ணி வச்சிருக்க நீ." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு தமிழ் நமச்சிவாயத்த. நமச்சிவாயம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு.